நல்லா இட்லி வந்து 4 இட்லி இருந்தது. அது நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் மிளகாய் பொடி இருக்குதுல்ல, மீன் பொரிக்கிற பொடி, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி லைட்டாக துறவிடலாம். எல்லா இட்லிக்கு பண்ணணும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். போட்டாச்சு. நீ இதை வந்து கலக்கி விட்டு லைட்டாக உப்பு போட்டு, லைட்டாக உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் போட்டு கலக்கி விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. பாருங்கள், இந்தளவுக்கு இப்படி போட்டால் போதும். அதிகமாக உப்பு போட்டாதீங்க, ஒரு பிஞ்சு மட்டும் போடுங்க. போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கம்மியாக ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி பாருங்கள், பொடி உப்பும் அந்த சில்லி பொடியுமே போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுடலாம். திருப்பி போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிக்க விடுங்க. நல்லா வேகத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு திருப்பி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த சைடு வந்தோடனே 2 நிமிஷம், 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போடும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்படி இந்தளவுக்கு கலந்து விடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விடுங்க. நல்லா வேகட்டும். அப்படியே
இந்த சலசலப்பு நின்னோடனே எடுத்துருங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, இட்லியில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். சட்டுன்னு நம்ம குழந்தைகளுக்கு வீட்டில் பொருள் இல்லை, இட்லி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உப்பும் மிளகாய் பொடியும் போட்டு கூட இப்படி செய்யலாம், நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி, சாம்பார் பொடி இருந்ததுன்னா கூட, கரம் மசாலா இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட உப்புமே மிளகாய் பொடியும் 2 கலந்து இந்த மாதிரி செய்யலாம், நல்லாயிருக்கும். கோட்டிங்காக இருந்ததுன்னா சரி, இப்போ டேஸ்ட்டுக்காக போடுறது தான். இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா வேக வேக அப்படியே சுண்டிடும் நல்லா. நல்லா வேகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குதுன்னு. வெங்காயத்தோடு இதெல்லாம் சேவ் பண்ணி பாருங்கள், கொடுத்து பாருங்கள் எப்படி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மாவே சாப்பிட்லாம். ஒரு சைடிஷ்காக மீன்ஸ் சில்லி சாப்பிட்டா நம்ம சைடிஷ்க்கு வச்சு சாப்பிடுவோம்ல, வெங்காயம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குல்ல, அது போல் நான் செஞ்சுருக்கேன். இது போல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்து வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பாருங்கள் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள், உள்ளே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து மொறு மொறுன்னு இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.